வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாள் முன்னாடி வீடியோ நடக்குதுங்க. இப்போ என் பின்னாடி பார்க்குறீங்களா, இந்த லேடி தான் அது. நான் அன்றைக்கி அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது இல்லாமல் கொஞ்சம் வேலைகள் வரவே அடுத்தடுத்து என்னால் அந்த வீடியோ பற்றி பேச முடியல. இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, ஒரு அம்மா லோன் வாங்கியிருக்கு போல இருக்குது. மாதம் ஆனால் தவணை கட்டணும்ல, அதை கட்டலை போல இருக்குது. அதை வாங்க ஒருத்தன் வர அந்த அம்மா கிட்ட அவனை என்ன பாடுபடுத்துது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. அதை கட்டலை போல இருக்குது. மாதம் மாதம் வந்து கேட்டிருக்கான் போல இருக்குது. சரியா பதில் சொல்லலை போல இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவனே பொறுமை இழந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த அம்மா அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்குங்க. அம்மா வந்து காசை கேட்குறான். அம்மா இது மாதிரி தவணை கட்டணுமே, எப்பமா தருவேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா, பொறுப்பாளகா நான் தரம் பாலகா, என் பொண்ணுகிட்ட கொடுத்துருக்கேன் பாலகா, என் பொண்ணுகிட்ட கொடுத்துருக்கேன், அது உன் கையில வரும் பாலகா. எப்போ என் கையில வரும் அப்படின் போது, என் பொண்ணு எப்போ உன் கையில காசு கொடுக்குதோ அப்போ உன் கையில வரும் பாலகா அப்படின்னு. எப்படி தெரியுமா இருக்கு இந்த படத்துல ஒரு விவேக் படம் பேர் சரியா போல. விவேக் படத்துல விவேக்கு கிட்ட, அதான் விவேக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு கடத்துக்காக சுத்திட்டு இருப்பான். ஐயோ எப்பயா காசு தரேன்ட்டு. அதுக்கு விவேக் கிட்ட கேட்பான், எப்போ என் காசு வரும் அப்படின்ட்டு. நான் கோடீஸ்வரர் நிகழ்ச்சியில காசு வரும், எப்போ நீ கோடீஸ்வரர்? அது நான் சரத்குமார் கூப்பிட்டு போகுது. சரத்குமார் எப்போ கூப்பிடுறாரு, நீ அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், சரத்குமார் காசு கொடுத்து நான் அதுக்கு சரத்குமார் போய் கேட்கணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் இது. இந்த வீடியோவும் அதே மாதிரி தாங்க. இந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன், பாருங்க. அவன், அம்மா யாருமா போய் ஆஃபீஸ்ல பதில் சொல்லணும்னா, நான் பதில் சொல்றேன் பாலகா அப்படின்ட்டு. அவனை 100க்கு 100 தடவை பாலகா பாலகா, அவன் செம்ம காண்டாயிட்டாரு அவரு. பாவங்க, அவங்களுக்கு அதுதாங்க வேலை. அதாவது லோன் வாங்குறாங்க, சரியா? லோன் வாங்குறது தப்பு சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா கஷ்டத்துக்கு வேற வழி இல்லாமல் லோன் வாங்குறாங்க. ஆனால் அது திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு இந்த அம்மா சாமி வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்குங்க. இதுல கொடுமை என்ன தெரியுங்களா, இந்த வீடியோ வந்த ஒரு மறுநாள் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ அந்த அம்மா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. எதுக்காக சொல்றேன்னா, அந்த வீடியோல இந்த அம்மா குறி சொல்லுதுன்னா பாத்தீங்களா, அதையும் இந்த அம்மாவோட வயசுல பெரியவங்க முட்டி போட்டு இந்த அம்மா சொல்றதை கேட்டுட்டு இருக்குங்க. அதாவது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 பிசினஸ் செம்ம பிசினஸ்ங்க. அதாவது உட்காந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, என் வாயில வேற வந்தது வேண்டாம், செம்ம உட்காந்த இடத்துல வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு 2 வேலை இருக்குங்க. ஒன்று அரசியல், இன்னொன்று சாமியாருங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம காசு தாங்க. உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம். இப்போ ஏரியால இன்கேஸ் ஒரு கவுன்சில் எடுத்துங்களேன், அந்த கட்சிக்குள்ள போய் கவுன்சிலர் ஆகிறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. கவுன்சிலர் ஆன 3வது மாசத்துல இருந்து அவர்கிட்ட பாருங்க காசு அள்ளும். அதே மாதிரிதான் இந்த சாமியார் தொழிலும், சரிங்களா? ஏற்கனவே இப்படிதான் வந்து இதுல ஒன்று வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். நம்ம சொல்லதான் உண்மையில லட்சுமி ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லேடியை வந்து எந்த அளவுக்கு அசிங்கமா பேச முடியுமோ பேசியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த லேடி என்ன பண்ணியிருக்கோம், இன்னொருத்தனோட ஹஸ்பண்டை கூட்டு வந்து குடும்பம் நடத்திருக்கோம். அதை திட்டி அமிச்சு ஒழுங்கா இருக்குன்னு சொல்லி அமிச்சா, அது ஒரு இடத்துல போய் இங்க போய் சாமியாகி இப்ப நான் தான் சாமி அப்படின்ட்டு நிக்குது. அதுக்கு பக்தர்கள் ஒரு, நான் பார்த்த வரைக்கும் ஒரு 100-200 பேரை நானே பார்த்தேன், அது சொல்றதுதான் அதுதான் சாமி அப்படின்ட்டு உட்காடுறாங்க. அதாவது கமல் சார் எனக்கு எதுலையுமே வந்து கமல் சார் எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல பிடிக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு. என்னன்னா, கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் அவனை நம்பலாம், கடவுள் இல்லைன்னு சொல்றது அவரையும் நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள் சொல்லலாம், அவனை நம்பவே கூடாதுன்னு. அதே மாதிரிதாங்க. எதுக்காக இந்த 2வது வீடியோ எதுக்காக இதை பத்தி பேசுறேன்னா, 2வது வீடியோல அதுக்கு வந்து குறி கேட்கறதுக்கு ஒருத்தர் உட்காந்துட்டாங்க பாவம். இப்ப அது என்ன பண்ணும், இதுக்கு தெரிஞ்சிச்சு இது பிசினஸ் அப்படின்னா, இது பிசினஸ் ஆக்கிடும் அந்த லேடி. ஒரு 3 மாசத்துல இடம் வாங்கும், ஒரு 6 மாசத்துல நான் தான் ஜாமி அப்படின்ட்டு அதுவும் ஒரு கோயில் கட்டி நான் தான் ஜாமின்னு உட்காரோம். அந்த அளவுக்கு இந்த சாமியார் பிசினஸ் வந்து பெரிய பிசினஸ்ங்க. ஏங்க, நம்மளா எவ்வளவு வீடியோ பாக்குறாங்க, எவ்வளவு சாமியாரை பாக்குறாங்க, சரிங்களா? இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த பல வருஷமா வந்து எவ்வளவு பெரிய பெரிய சாமியாரங்கள்லாம் லாஸ்ட்ல உள்ள இருந்து செத்து போனவங்க தான் ஜாஸ்தி. எனக்கு ஒண்ணு புரியல, எப்படி உங்களை சாமின்றாங்க? இவங்கள நம்மள மாதிரிதான், சரிங்க, அவங்க சாமியாவே இருக்கட்டுங்க. எவ்வளவு பேருக்கு வந்து கை இல்லாம, கால் இல்லாம, காது கேட்காம, கண்ணு தெரியாம இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி சாமியார் வந்து குணப்படுத்திட்டோம். உண்மையிலேயே சொல்றாங்க, அவங்க 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 கிட்ட நான் சாவர வரைக்கும் ₹1 எதிர்பார்க்காம அவங்க கிட்ட நான் அடிமையா வேலை செய்யறேங்க. முடியுமா? அந்த மாதிரி சாமியாரெல்லாம் இருக்காங்களா? இருந்தா காட்டுங்க. சாமி அப்படின்ற பேரை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு கஷ்டம் என்னன்னா, நல்லவங்களெல்லாம் கடவுள் கஷ்டப்படுத்துறாரு. ஆனா இந்த மாதிரி அவங்க பேர் சொல்லி மக்களை கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களெல்லாம் கடவுள் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்கன்னும் போது
ஒரு சைடு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க. நிறைய திருவிழா நடக்கும்போது வந்து சாமியை வந்து ஆடுறாங்க, சாமி வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட சாமிங்க எவ்வளவு பொண்ணுங்களை வந்து கற்பழிச்சு கொலை பண்றாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்போது அப்ப மட்டும் சாமி ஏன் வர மாட்டேங்க? அப்ப சாமி எங்க போகுது? எனக்கு அது ஒரு கேள்வி வந்து இருக்குங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, கடவுள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் இருக்காரு. ரஜினி சொல்ற மாதிரி தான். கடவுள் இருக்காரு. ஆனா மனுஷன் தான் கடவுள்னா கிடையவே கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த அம்மா 2 வீடியோக்கே இவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு. போக போக அந்த அம்மா என்னென்ன சித்து வேலைகள்லாம் பண்ண போகுதுன்னு தெரில. பட் அவங்களுக்கு ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அது மட்டும் உண்மை. சரிங்களா? உட்காந்த இடத்துல வருமானம் வரதுக்கான நிறைய வழி அந்த அம்மா வந்து கண்டுபிடிச்சிச்சு. இனிமேல் அந்த அம்மாவோட லைஃப் ஓஹோன்னு போகுது. அந்த அம்மா நம்பி போய் ஏமாற போறவங்க எத்தனை பேருன்றது தெரியல. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ விடுது உங்கள் ரகுவரன். டாடா, பாய் பாய்.